அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவைராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் கோவை ரமேஷ் அவர்கள். சமீப காலமாக யானை மனித மோதல்கள் மிக அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நடந்து வர்றது தெரியும். அதுக்காக வனத்துறையினரும் இப்போ வலசைப்பாதை அப்படின்னு சொல்கிற யானை வழித்தடங்களுக்கான வரைவு படத்தையும் பண்ணிட்டு வராங்க. இந்த நேரத்தில் இந்த கனிம வள கொள்ளையை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும். அதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் நம்ம மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். யானை வழித்தடம் அழிப்புங்கிறதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ரெசார்ட்ஸு இல்லை மற்ற ஏதேதோ ஒரு காரணங்கள், ஒரு சிலர் ஆன்மீக தலங்கள்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்த விட மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், ஹாக்கா பகுதின்னு சொல்கிற மலைவள